சார் இந்த வீடு தான் சார். சரி இறங்கு. சார் அவ பெரிய ரவுடி போல சார். வாங்க சார் போயிடலாம். நான் பாத்துக்கிறேன். மேடம் வாங்க சார். வரேன் மேடம். உட்காருங்க சார். ஏய் எவ்வளோ மரியாதையாக உட்கார சொல்கிறாங்க, இவ்வளோ போய் ரவுடின்னு சொல்கிறேன். நான் போய் டீ வாங்கிட்டு வரட்டுமா சார்? டீலாம் வேணாம் மேடம். ஏய் டீ குடிக்க சொல்கிறாங்கடா, இவங்கள போய் ரவுடின்னு சொல்கிற. இல்லைனா கூல் ட்ரிங்க்ஸு? மேடம் கூல் ட்ரிங்க்ஸ் வேணாம் மேடம். என்ன சார் எதுவுமே சாப்பிட மாட்டீங்க? சரிங்க சார், நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்க. மேடம் எங்களுக்கு வேலையே இங்கே தான். இங்கே என்ன உங்கள் வேலை? ஒன்றும் இல்லை மேடம், நம்ம பேங்க்ல 2 லட்சம் லோன் வாங்கியிருக்கீங்க. இப்போ வரைக்கும் ஒரே ஒரு டிவி தான் கட்டியிருக்கீங்க. உண்மைதான் சார், ஒரே ஒரு டிவி தான் கட்டியிருக்கேன். டேய் ஒத்துக்கிட்டாங்கடா, ஒரே டிவி தான் கட்டியிருக்கேன்னு ஒத்துக்கிட்டாங்க. அவங்கள போய் ரவுடின்னு சொல்லிட்டியடா. மேடம் நாளைக்கு கட்டுறேன் நாளான்னைக்கு கட்டுறேன்னு சொல்லிட்டாதீங்க. நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் சார். அப்படிலாம் சொல்ல மாட்டாங்களாம். பாத்தியா, அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கே பணத்தை கட்ட போறாங்கன்னு அர்த்தம். என்னால இப்ப டிவி பணம் கட்ட முடியாது. மேடம் என்ன இப்படி சொல்றீங்க? டேய் என்னோட நக்குலா. இங்க பாரு, என் வீட்டுக்கு வந்தா டீ கட்டுவா, கூலிச்சு கட்டுவா, டிவி பணம் கட்டு வராத. அப்படி வந்தீங்க அங்க பாத்தியா மண்டை உடைஞ்சிருக்கு. எப்படி என்கிட்ட ஓவரா பேசணும், அதான் செங்கல் எடுத்தா மண்டையை உடைச்சிட்டேன். என்னடா சொல்ற? உன் மண்டையை உடைச்சு இந்த பொம்பளை தானா? ஆமாங்க சார். நீ ஓவரா பேசுன மண்டையை உடைக்க மாட்டேன், தலையை எடுத்துருவேன். சார் உங்க தலை வேணுமா வேணாமா சார்? என்னடா வேணுமான்னு கேக்குற? போனா வாங்க சார் போயிடலாம். வண்டி எடுத்துட்டு போலாம் வாடா. இனிமே இந்த பக்கமே வர மாட்டேன்டா. பொம்பளையாவ அந்த பையன் இருக்கணும். இனிமே ஒருத்த கூட என் வீட்டுக்கு பணத்தை கட்ட வரக்கூடாது.